إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وارزقنا علما. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க பரக்கத் பொருந்திய இந்த ரமதானுடைய மாதத்தில் அவனுடைய இறை இல்லத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அன்னல பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் அவனுடைய அருளும் கருணையும் பரக்கத்தும் பொருந்திய இந்த மாதத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றார். இந்த வாய்ப்பை பெற்ற நாம் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். எத்தனையோ நபர்கள் இந்த ரமதானுடைய மாதத்தை சென்ற ஆண்டு எம்மோடு அடைந்தவர்கள் இந்த ஆண்டு எம்மோடு அவர்கள் இல்லை. அல்லாஹ் எமக்கு இந்த மாதத்தை மீண்டும் ஒரு முறை அடைய தந்திருக்கிறான் என்றால் இந்த மாதத்தில் சரியான பயிற்சிகளை எடுத்து இந்த மாதத்தில் சரியாக எம்முடைய உள்ளங்களையும் எம்முடைய அமல்களையும் எம்முடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொண்டு படைத்த ரப்புல் ஆலமீனிற்கு கட்டுப்பட்டவனாக அவனுடைய அன்பை பெற்றவனாக மாறுவதற்கு ஒவ்வொரு முஃமினும் இந்த ரமதானுடைய மாதத்தில் பல ஏற்பாடுகளை அவர் முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் இந்த மாதத்தை கடப்பாரோ ரகிப அன்ஃபுன், அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமைய இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை வானங்களுடைய கதவுகள், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறது, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஷைத்தான் எம்மிடத்தில் வர இருக்கிறார். அவன் இந்த உலகத்தில் எதற்காக அவன் வந்தானோ, அல்லாஹ்விடத்தில் அவன் என்ன சவால் விட்டானோ, அல்லாஹ்விடத்தில் அவன் எதை பெற்று கொண்டானோ அந்த மனிதர்களை வழிகெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை அடையும் வரை அவனுடைய அந்த முயற்சிகள் ஓயப் போவதில்லை. இந்த மாதத்திலிருந்து அவன் எம்மை விட்டு விலகி இருந்தாலும் இந்த மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக அவன் எம்மிடத்தில் வரதான் போகிறான். ஆகவே இந்த மாதத்தில் அந்த ஷைத்தான் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவன் விரிக்கக்கூடிய சதி வலைகள் என்ன, ஒரு மனிதனை அவன் எப்படி வழிகெடுப்பான் என்பதை அறிய வேண்டியது, தெரிய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமும் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மலை குர்ஆனிலே எந்த ஒரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் அவன் குறிப்பிட்டார். எந்த ஒரு செய்தியை பற்றியும் அவன் மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்கு அறிவுரை செய்தால் அந்த செய்தியை மிக கவனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு சில செய்திகளை மட்டும்தான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தொழுகையை பற்றி அல்லாஹ் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவார், ஜக்காத்தை குறித்து அல்லாஹ் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவான். இதை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான அடிப்படையே இதனுடைய முக்கியத்துவத்தை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி அவனுடைய எச்சரிக்கைகளில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை
இந்த ஷைத்தானை பற்றிய எச்சரிக்கை. ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் இவனை குறித்து பேசுவதற்கான காரணம், இவன்தான் உங்களுக்கான பகிரங்க எதிரி என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், தெளிவான எதிரி, பகிரங்கமான எதிரி இவன்தான் என்று அல்லாஹ் மனித குலத்திற்கு எச்சரிக்கை செய்கின்றார். இவன் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மறுமை நாள் வரை அவகாசம் பெற்று இங்கே வந்திருக்கின்றான். ஆகவே இவனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அவருடைய அருள்மறை குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷைத்தானை பற்றி எந்த அளவிற்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் என்றால், நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் எம்முடைய வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் இவர் வந்து அமர்ந்து கொள்வான். எப்பொழுது மனிதன் அல்லாஹ்வை சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறானோ, அமல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, அப்பொழுது குறுக்க வந்து நிற்பது யார் என்று பார்த்தால் இந்த ஷைத்தான் தான். அதனால்தான் அல்லாஹ் இவனை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். மனிதர்களே, தெளிவாக இருங்கள், கவனமாக இருங்கள். உங்களுடைய சிந்தனைகளை இவன் திருப்பக்கூடியவன், உங்களுடைய உள்ளங்களை இவன் மாற்றக்கூடியவன், உள்ளங்களில் வஸ்வசாக்களை, கெட்ட எண்ணங்களை, தீய எண்ணங்களை இவன் போடக்கூடியவன். எப்போதெல்லாம் இவன் உங்களுடைய உள்ளங்களில் தீய எண்ணங்களை போடுவானோ உடனடியாக நீங்கள் சுதாரித்து விடுங்கள். இவனுடைய வலையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். இவனுடைய வலையில் யார் மாட்டிக்கொண்டார்களோ, இவனை யார் தோழனாக நண்பனாக ஆக்கிவிட்டார்களோ, அவர்களை போன்ற ஒரு நஷ்டவாதிகள் யாராகவும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இவனுடைய வழிகேடு எந்த அளவிற்கு இருக்கும் என்றால், தொழுகையில் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதும் பொழுது கூட, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை கொண்டு நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். குர்ஆனிலே ஃபஇதா கரஅத்தல் குர்ஆன், அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை நீங்கள் ஓத ஆரம்பித்தால் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். ஏனென்றால் தொழுகையில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய அந்த மன ஓர்மையை, அல்லாஹ்விற்காக நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த இஹ்லாஸை உடைக்கக்கூடியவன் இந்த ஷைத்தான். அதனால் நீங்கள் இவனிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி குர்ஆனை ஓத ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதே நேரத்தில் எந்தெந்த நல்ல செயல்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வானோ, உதாரணத்துக்கு நீங்க செலவு செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, நல்லதை உண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது எப்படி முடிப்பானா, வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். ஒரு நல்ல அமலை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதோடு அவன் சேர்ப்பது எதை என்றால் இந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சேர்த்து விடுவான். ஏன்? இந்த நல்ல அமல்களை செய்யும் பொழுது குறுக்க வந்து நிற்பவன் இவன். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யணும்னு நினைப்பீங்க, அப்போ உங்களுக்கு வறுமையை பற்றியான எச்சரிக்கையை மனசுல போடுவான். நீங்க ஒரு நல்ல விதமான ஹலாலான முறையில வியாபாரத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த நேரத்துல உங்களுடைய உள்ளத்துல வஸ்வசாகமா போட்டு இன்னொருத்தனை பாரு, அவன் எவ்வளவு ஹராமான பணத்துல எப்படி வாழ்றான் பாரு, எவ்வளவு கோட்டைகளை கட்டி இருக்கான் பாரு, எவ்வளவு காரை வாங்கி இருக்கான் பாரு அப்படின்ற வஸ்வசா உள்ளத்துல போடுவான். அதனாலதான் அல்லாஹ் எங்கே எல்லாம் நல்ல அமல்களை பற்றி பேசுவானோ அங்கே முடிக்கும் பொழுது அல்லாஹ் முடிப்பது ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதே என்று பகிரங்கமாக அவன் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அது கண்ணியத்திற்குரியவர்களே, இவனுடைய சூழ்ச்சிகள் என்பது மிக மோசமான சூழ்ச்சி. மேலும் இவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 6வது வசனம், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக இந்த ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாகவே பாருங்கள், அவனை நீங்கள் எதிரியாகவே கணக்கிடுங்கள், அவன்தான் உங்களுக்கு எதிரி. ஏன்? இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, அவன் அவனுடைய கூட்டத்தார்களை அழைக்கிறான். எதை நோக்கி அழைக்கிறான் என்றால், லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகவாசிகளாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அவனுடைய கூட்டத்தார்களை நோக்கி அவன் அழைக்கிறான். அவன் அழைப்பது எதை குறித்து? சேதங்களை குறித்து. அவன் அழைப்பது நரகத்தை குறித்து, அவன் அழைப்பது வழிகேடுகளை குறித்து. ஆகவே அவனை நீங்கள் எதிரிகளாகவே கணக்கிடுங்கள். அவன் உங்களுக்கு எதிரிதான், ஒருபோதும் அவன் உங்களுக்கு நண்பனாக ஆக முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்துல நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அவன் எப்படி காட்டுவானா மனுஷனுக்கு ஒரு விஷயத்த, இது நல்லா இருக்கும்பா செய்யுப்பா அப்படின்ற மாதிரியே காட்டுவான்.
நம்மளும் அதுக்கு கட்டுப்பட்டு நல்லா தானே இருக்கு, இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு செய்வோம் பாருங்க. அப்படின்னு செய்கின்ற நேரத்துல நம்மளை தூக்கி அப்படியே தள்ளிடுவான் உள்ள. ஒரு பாவத்தை கூட நன்மையாக காட்டுவான், ஒரு கெட்டதை நல்லதாக காட்டுவான். ஆகவே இவனை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரையும் விட்டு வைக்கல, நபிமார்களையும் விட்டு வைக்கல. நபிமார்களிடத்திலும் இவனுடைய சூழ்ச்சி இருந்தது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், சஜ்தா செய்யுங்கள் என்று. இப்லீஸை தவிர எல்லோரும் சஜ்தா செய்தனர். இப்லீஸ் சொன்னான், கலக்தஹு மின் நார் கலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், வ கலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணிலிருந்து படைத்தாய், நான் ஏன் சஜ்தா செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொன்னான், நீ இந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி விடு. அப்பொழுது அவன் கேட்டான், எனக்கு மறுமை நாள் வரை அவகாசம் வேண்டும். அல்லாஹ் சொன்னான், பர்மிஷன் கிராண்டட், மறுமை நாள் வரை நீ அவகாசம் எடுத்துக்கொள். சொன்னான், உன்னுடைய அடியாரை நான் வழிகெடுப்பேன், முன்னாலும் பின்னாலும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் நான் அமர்ந்து கொண்டு அவனை வழிகெடுப்பேன். உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை நன்றி கெட்டவர்களாக நான் மாற்றுவேன். இப்பொழுது அல்லாஹ் சொன்னான், எல்லோரையும் அப்படி செய்துவிட முடியாது. இந்த உலகத்தில் சில அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய நினைவில் என்னுடைய தியானத்தில் எனக்கு நன்றி செலுத்துவதில் மிஞ்சி இருப்பார்கள். அவர்களை நீ ஒருபொழுதும் வழிகெடுத்து விட முடியாது என்று அல்லாஹ் சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி வழிகெடுத்தார்? அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீ நெருங்காதே ஆதமே, இந்த மரத்தில் உள்ள கனியை நீ புசிக்காதே ஆதமே, இதை தவிர நீ சொர்க்கத்தில் உள்ள எதையும் புசித்துக்கொள். ஆனால் ஷைத்தான் வந்தான். நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியிடத்தில் வருகிறான். ஷைத்தான் ஒரு வஸ்வசாவை போட்டான், ஆதமே இந்த கனியை நீ புசித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு நீ நிரந்தரமா இருந்துருவ இந்த சொர்க்கத்துல, இல்ல நீ மலக்க மாறிடுவ. இந்த ரெண்டுமே உனக்கு நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன பண்றான், உனைய இந்த கனியை புசிப்பதிலிருந்து உன்னைய தடுக்கிறான். ஒரு வஸ்வசா, ஒரு கெட்ட எண்ணம், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம், ஒரு கெட்டதை நல்லதா சொல்றான் பாருங்க. அது ஒரு கெட்டது, அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யக்கூடாது என்று, ஆனால் இதை செஞ்சா அவனுக்கு இப்படி நடக்கும், ஆசை காட்டி மோசம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி, அல்லாஹ்வுடைய விதியின்படி இயற்கையாக என்ன செய்து விடுகிறார்கள்? அந்த கனியை புசித்து விடுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கி விடுகிறார். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே வழிகெடுத்தார் என்றால், நாமெல்லாம் ஈமானில் எவ்வளவு பலவீனமானவர்கள், ஈமான்ல எவ்வளவு குறைபாடு உள்ளவர்கள், எம்முடைய உள்ளங்களில் பாவங்களை சுமக்கக்கூடியவர்கள் நாம். எம்மட்ட ஈஸியா வரமாட்டானா? அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் ஓதும் போது கூட நீங்க அவுது பில்லான்னு சொல்லிட்டு ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் எல்லா பாவங்களுக்குமான தலை அவன் தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம் எது? அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, அஷ்ஷிர்க். இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா ஷைத்தான்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம், மக்கள் எல்லாம் தௌஹீதில் ஒன்றாக இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த வழித்தோன்றலில் இருந்து எல்லோரும் தௌஹீதில் உறுதியாக இருந்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த காலத்திற்கு, அவங்க வரதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமூகத்துல 5 மேன் மக்கள் வாழ்ந்தார்கள். 5 மேன் மக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவனுடைய பேரையும் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து நூஹை எடுத்து படித்து பாருங்கள். வத்தா, சுவாஆ, யகூஸ், யஊக், நஸ்ர் என்ற 5 மேன் மக்கள். இந்த 5 மேன் மக்கள் மரணித்ததற்கு பிறகு அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஒரு கவலை வருகிறது. சமூகத்துல நல்ல மக்கள் எம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்கின்ற ஒரு கவலை, அவர்களை இதற்கு பிறகு பார்க்க முடியாதே என்கின்ற ஒரு கவலை. இப்ப என்ன செய்கிறார்கள்? ஷைத்தான் ஃபர்ஸ்ட் வலையை விரிக்கிறான் பாருங்க. எப்படி விரிக்கிறான்? கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு என்று ஒரு சிலையை உருவாக்கி அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த கவலை எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு முதல் வலையை வீசுறான். எப்பவுமே எடுத்த உடனே செய்தான் என்ன பண்ண மாட்டான்னா, டக்குன்னு தள்ளிட மாட்டான். ஒருத்தனை பிளான் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒருத்தனை எப்படி தள்ளுறது, அவனுடைய வீக் பாயிண்ட் என்ன, எல்லாரையும் ஒரே மாதிரி வழி எடுப்பானா? வழி எடுக்க மாட்டான். நம்மள்ட்ட ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும்ல, நம்ம இதுல வந்து வழி தவறு போன்ற ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அந்த வீக் பாயிண்ட வச்சுதான் நம்ம வழி தவற வைப்பான். இப்ப எப்படி பிளான் பண்ணானா, இந்த ஸ்டாச்சு, அதாவது இந்த சிலையை நீங்க உருவாக்கிடுங்க, போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கவலை போயிடும்,
அந்த மக்களும் சிலையை உருவாக்கினாங்க. 5 பேருடைய சிலையை உருவாக்கி வைத்தார்கள். அந்த சிலையை உருவாக்கியவர்கள் அதை ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் தான் வந்தாங்க, வேற எந்த விதமான வணக்கமும் அதுக்கு செய்யல. இவர்களுடைய சந்ததிகள், இவர் மௌத்தானதுக்கு பிறகு அவங்களுடைய சந்ததிகள் அவங்க வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, இந்த சிலைலாம் ஏன் இருக்கு, இந்த சிலைலாம் ஏன் செஞ்சாங்க, என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது திருப்பி சைத்தான் உள்ள வர, இது ஏன் செஞ்சாங்கண்டா, உங்களுடைய மூதாதையர்கள் ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, இது கிட்ட போய் பிரார்த்தனை செஞ்சாதான் உங்களுக்கு மழை பெய்யும், இது கிட்ட பிரார்த்தனை செஞ்சாதான் உங்களுக்கு உணவு கிடைக்கும், இது கிட்ட பிரார்த்தனை செஞ்சாதான் உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் இது கொடுக்கும், இதுதான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு உள்ளத்துல போட்டான். அங்க ஆரம்பிச்ச ஷிர்க்கு இந்த வரைக்கும் அது வந்துட்டு இருக்கு. அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து உருவாகிய ஷிர்க் இன்று வரை தொடர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னாலும் இதே பிரச்சனை தான் நடந்துச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதை கட்டமைத்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கி சென்றார்கள். மக்காவில் உள்ள மக்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அவங்கள்ட்ட போய் மலையை யாரு பொழிய வைக்கிறார் கேட்டா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் இதை செய்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அம்ரு பின் லுஹை என்று சொல்லக்கூடிய ஒருவன், அவன் சிரியா நாட்டிற்கு வியாபாரத்திற்கு செல்கிறான். இப்ப பிரபலமா என்ன பண்ணுவாங்க, சிரியாவுக்கும் யமன் நாட்டுக்கும் அவங்க வியாபாரத்துக்கு போவாங்க. வியாபார பூமி தான் மக்கா. அப்ப அந்த குறைஷிகள் வியாபாரத்திற்கு போகும் பொழுது இவன் என்ன செய்கிறான் என்றால், அங்கே சில சிலைகளை பார்க்கிறான். பெரிய பெரிய சிலைகளை வச்சு மக்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அந்த சிலையை கொண்டு வந்து மக்கால வைக்கிறான். அதனுடைய தொடக்கம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மக்கா வெற்றி வரை ஷிர்க்குடைய அந்த ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. நபிமார்களை அல்லாஹ் இதற்காகத்தான் அனுப்பினான். இப்படி வழிகிட்டு போயிருக்காங்க, நீங்க போய் இந்த மெசேஜை சொல்லுங்க அப்படிங்கிறதா நபிமார்களுடைய அடிப்படை பணியா இருந்துச்சு. அப்ப ஷைத்தான் முதலில் ஒரு மனிதனை வழிகெடுப்பது எதில் என்றால் அவனுடைய அடிப்படை கொள்கையில், அக்கீதாவில் அவனை வழிகெடுப்பான். இப்படிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல என்ன ஆச்சு, அந்த ஷிர்க் உருவாச்சு. இப்ப இந்த ஷைத்தானுடைய சதிவலைகள் என்ன, எப்படி எப்படிலாம் வழிகெடுப்பான் அப்படிங்கிறத இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அவர் தன்னுடைய புத்தகத்திலே சில வழிகளை சொல்றாங்க. ஷைத்தான் எப்படி வழிகெடுப்பான், டிசைனா எப்படி வழிகெடுப்பாங்கிறத ஒரு 5ல இருந்து ஒரு 6 பாயிண்ட் என்ன பண்றாங்க நமக்கு சொல்லி தராங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க குறிப்பிடுறது இந்த அக்கீதாவை பத்தி தான். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறதுல ஒரு மனிதன் தடம் பொருளை செய்வாங்க. அதுல இருந்து உருவானதுதான் இன்னைக்கு எத்தனையோ வழிகட்ட பிரிவுகள், எத்தனையோ வழிகட்ட கொள்கைகள். நல்லா வணங்கிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஹையா போய் என்ன பண்ணாங்க, யோசிச்சாங்க, சூஃபின்ற ஒரு பிரிவு உருவாச்சு. கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சஹாபியின் மீது மோகம் கொண்டு அவர்களை கடவுள் என்று சொன்னார்கள், ஷியா என்ற பிரிவு உருவானது. இப்படி ஒவ்வொரு பிரிவாக உருவானதற்கான காரணம் இந்த ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் தான். இப்ப அக்கீதாவில் ஒரு மனிதனை ஆட்டம் காண வைத்து விட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு மனிதனிடத்தில் சரியான அக்கீதா, சரியான கொள்கை, அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில் ஒரு மனிதன் சரியாக நம்பாமல் அவன் எவ்வளவு தொழுகையை தொழுதாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், நோன்பு வைத்தாலும் அதற்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அப்ப ஒரு மனிதனை அவன் ஃபர்ஸ்ட் வழிகெடுப்பது இல்லதா, அக்கீதா தான் அப்படின்னு சொல்றாங்க இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். ஒருவேளை அவன் அதுலயும் தப்புச்சிட்டாரு, இல்ல ஸ்ட்ராங்கான அக்கீதா, லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கொள்கையில அவர் ஸ்ட்ராங்கா இருந்துட்டார் அப்படின்னா அடுத்து 2வது கருவியை கையில் எடுக்கிறான். 2வது கருவி என்ன, பிதஅத்துகளை நோக்கி அவனை தள்ளுவான். மார்க்கத்துல புதிய புதிய செயல்களை செய்வதை நோக்கி அவனை தள்ளுவான். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா, இதெல்லாம் மார்க்கத்துல உள்ளதுதான், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சதுதான். இன்னைக்கு எத்தனை பிதஅத்துகள் நடக்குதா இல்லையா மார்க்கத்துல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை எல்லாம் இன்று மார்க்கம் என்ற பெயர்களில் முஸ்லிம்கள் என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் என்று செய்கிறார்கள். அதை பிதஅத் என்று அவர்களுக்கு விளக்கியதற்கு பிறகும் அதை அவர்களால் எடுக்க முடியல, நீங்க முடியல அதுல இருந்து. ஏன்? ஷைத்தானுடைய வலை விரிப்பு அப்படிதான் இருக்கு. பிதஅத்தை அவன் சுன்னா என்று நம்ப வைப்பான், புதிய விஷயங்களை இது குர்ஆன் ஹதீஸ் தான் என்று அவனை நம்ப வைப்பான். இதையும் ஒரு தப்புஸ்தான் வச்சுக்கோங்க, இல்ல இதெல்லாம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமானது அப்படின்னு ஒருத்தன் தப்புஸ்தானா அடுத்து 3வது ஆயத்தை அவன் கையில் எடுப்பான். என்ன அப்படின்டா, பெரும்பாவங்களை நோக்கி தள்ளுவான். பெரும்பாவங்கள், ஜினா, ஷிர்க், கொலை செய்தல், இது போன்ற என்னென்ன பெரிய பாவங்கள் இருக்கிறதோ அதை நோக்கி அவனை தள்ளுவான்.
இதெல்லாம் பாவமே கிடையாது, நீ தான் ஸ்ட்ராங்கா இருக்கியே, நீ தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டியே, சொர்க்கத்துக்கு போயிருவ, பாவம் செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அந்த எண்ணத்தை உள்ளத்துல போட்டுருவான். இன்னைக்கு சில பேர் அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு கடைசி நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற அந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்ன பாவம் செஞ்சாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்றது தவறான ஊசலாட்டத்தை அல்லாஹ் ஷைத்தான் உள்ளத்துல போடுவான், பெரும்பாவங்களை செய்ய வைப்பான். இதுல இருந்து ஒரு தப்புஸ்டார்னா இந்த படித்தரங்களை யாரு சொல்றாங்கன்னா, இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் இந்த 6 படித்தரங்களை சொல்றாங்க. அத 3வது படித்தரம் பெரும்பாவங்களை செய்ய வைத்தது. அதை செஞ்சு அதுல இருந்து ஒரு தப்புஸ்டான், சைத்தானுடைய ஊசலாட்ட இருந்து ஒரு தப்புஸ்டார் அப்படின்னா 4வது படித்தரம் என்னவென்றால் சிறிய பாவங்கள். பெரிய பாவங்கள் செஞ்சா தப்பு, அதுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்லி ஒரு சுதாரிச்சிட்டார்னா அடுத்த சிறிய பாவங்கள் கொண்டு வந்து தருவாங்க உள்ள. அதான் பெரிய பாவங்கள் செய்யலையே, சின்ன சின்ன பாவங்கள் செய். பொய் சொல்றது தப்பு கிடையாது. இன்னைக்கு வியாபாரத்துல பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியாது, வட்டி வாங்காம வியாபாரம் பண்ண முடியாது. அதனால நீ பொய் பேசிக்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நீ பெரும்பாவங்கள் செய்யல, பெரும்பாவங்கள் செஞ்சாதான் உனக்கு நரகம், சின்ன பாவனை செய் அப்படின்ட்டு ஒரு மனிதனை சிறிய பாவனை நோக்கி தள்ளுவான். நம்மளும் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் சின்ன சின்ன பாவம் தானே, அப்பப்போ இஸ்திக்ஃபார் கேட்டுப்போம், அப்பப்போ தௌபா கேட்டுப்போம், அப்பப்போ எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்ட கையேண்டா நம்ம மன்னிச்சிருவோம் அல்லாஹ் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளை தள்ளிடுவாங்க உள்ள. எப்ப இந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிட்டோமோ நம்ம பாவத்தை பாவமாவே கருத மாட்டோம். குறை பேசுறதையோ, இன்னொருத்தருடைய கண்ணியத்தை பத்தி பேசுறதையோ, இன்னொருத்தருடைய மானத்தை பற்றி பேசுறதையோ ஒரு குறையா நமக்கு தெரியாது. அந்த பாவத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம், இதெல்லாம் சரிதான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆக இது ஷைத்தான் எம்மை வழிகெடுக்கக்கூடிய, திசை திருப்பக்கூடிய 4வது படித்தரம். 5வது, அவன் அமல்களை விட்டு நம்மளை தூரப்படுத்துவான். நம்ம நல்லா என்ன பண்ணுவோம், ஃபர்லுக்கு பிறகு சுன்னத் தொழுதுட்டு இருப்போம், நஃபில் தொழுவோம், திக்ர் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், இதையெல்லாம் அப்படியே ஒண்ணு ஒண்ணா குறைச்சிக்கிட்டே வரதுக்கான ஒரு திசை திருப்புதல் அவன் கொடுப்பான். போதும் 5 வேளை கிட்ட தொழுவுறில, 4 பேர் தொழுதுட்ட ஜமாத்தோட போதும், எந்திரிச்சு போய் வியாபாரத்தை பாரு. லொஹருடைய தொழுகையை தொழுதுட்டு நம்ம இன்னும் நஃபில் தொழுவலாம், குர்ஆன் எடுத்து ஓதலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்போம். திடீர்னு என்ன பண்ணுவான், போதும்பா 4 ரக்காத் தொழுதுட்ட, ஃபர்லு முடிஞ்சு போச்சு, வாஜிபு முடிஞ்சு போச்சு, சுன்னத்து தொழுதா விட்டாலும் பாவம் இல்ல, தொழுதா அவன் கூடுதல் நன்மை, அதையே கூட தொழுதுட்டு இருக்க, கிளம்பி போ வியாபாரத்துக்கு, அதை போய் பாரு அப்படின்ட்டு இந்த விஷயங்கள் அமல்களில் நம்ம என்ன பண்ணுவான், திசை திருப்புவான். அதனால்தான் தொழுகும் போது கூட அல்லாஹ் அக்பர் நம்ம தக்பீர் கட்டிட்டா நம்முடைய மனசு எங்கே போகுது, கல்லாவை சரியா பூட்டணுமா பூட்டலையான்னு தெரியலையே, கடையை செற்ற ஒழுங்கா அடைச்சமான்னு தெரியலையே, வீட்டுல என்ன ஏதோ பொருள் வாங்கிட்டு சொன்னாங்களே வாங்கி கொடுத்தோமான்னு தெரியலையே, அந்த சிந்தனை ஃபுல்லா இங்கேதான் போகுது, நமக்கு வீட்டை நோக்கி தான் போகுது. தொழுகையில் இருக்கும் பொழுது கூட, குர்ஆனை ஓதும் போது கூட அந்த குர்ஆனை ஒரு கோர்வையாக எம்மால் ஓத முடியவில்லை என்றால் இவனுடைய ஊசலாட்டம் தான் மிகப்பெரிய காரணம். இப்ப இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த 6 படித்தரங்கள் நமக்கு என்ன பண்றாங்க, சொல்லித்தராங்க. இந்த 6 விதமா ஒருத்தர் என்ன பண்ணுவான், அவங்கள ஊசலாட்டுவான். இப்ப இதை பத்தி நம்ம ஏன் படிக்கணும், இதை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இவன் தெரிந்து எப்படி எஸ்கேப் ஆறது, இவன் தெரிந்து எம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கின்ற வழிமுறையை நம்ம என்ன பண்ணிடலாம், கத்துக்கலாம். ஒரு டேஞ்சர் நம்மளை நோக்கி வரும்பொழுது அது எப்படிப்பட்ட டேஞ்சர் நம்ம தெரிஞ்சுட்டா பிரிகாஷன் நம்ம எப்படி நம்ம தப்பிக்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா முடிவு எடுத்துடலாம். அப்ப இவன் இருந்து தப்பிக்கிறதுக்கான அடிப்படைகள் என்ன, வழிகள் என்ன அப்படின்னா, அதிகமாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுவதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீமை நம்ம அதிகமா ஓதணும். கோபம் வரும் பொழுது, இந்த மாதிரி பொறாமை வரும் பொழுது, யாரையாவது நம்ம அடிக்கணும், தீங்கு ஏற்படுத்தணும், இந்த மாதிரியான சிந்தனைகள் வரும்பொழுது இது ஷைத்தானுடைய சிந்தனை அப்படின்ற சுதாரிச்சு நம்ம உடனே இதை என்ன பண்ணிடணும், ஓதிடணும். 2வது, நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய உள்ளமாக மாற்ற வேண்டும். இந்த உள்ளத்துல பாவங்களும் இந்த உள்ளத்துல குற்றங்களும் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாத ஒரு உள்ளமாக இது இருந்தால் இந்த உள்ளம் சைத்தானுக்கு அடிபணிஞ்சிடும். இந்த உள்ளத்தை சைத்தானுக்கு அடிபணிய விடக்கூடாது. இந்த உள்ளத்தை அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியதாக நம்ம மாற்ற வேண்டும். அதற்கென்றுதான் இந்த ஒரு மாதத்தை நாம் பயிற்சிகளமாக ஆக்கிக் கொள்கிறோம். 3வது, அத்தக்வா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் சைத்தானை விட்டு நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு. இந்த தக்குவாவை பெறுவதற்காகத்தான் இந்த ரமதான் எதுக்குன்னு கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, பசியை உணரணும், ஏழைகளுடைய கஷ்டத்தை உணரணும், இப்படி சில காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம்,
இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்கள் முன் சென்றவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் பொழுது நோக்கத்தை சொல்லி அல்லாஹ் முடிக்கிறார். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த மாசத்துல நம்ம எப்படி அஞ்சணும் அல்லாஹ்வை? நமக்கு ஹலாலான மனைவி நமக்கு பக்கத்துல இருந்தா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், நெருங்க மாட்டோம். ஏன்? நான் நோன்பு வைத்திருக்கிறேன். எனக்கு சுவையான பிடித்த உணவை கொண்டு வந்து எனக்கு முன் வைத்தாலும் அதை நாம் உண்ண மாட்டோம். ஏன்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், என்னுடைய நோன்பு அது பாழாகிவிடும். அசிங்கமான ஆபாசமான காட்சிகளை நாம் பார்க்க மாட்டோம். ஏன்? இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், நோன்பு முறிந்துவிடும். சிந்தனை அல்லாஹ் கொடுக்கிறானா இந்த ஒரு மாதத்துல? இந்த பயிற்சி களத்தை தான் நாம் அடுத்த 11 மாதங்களுக்கு கொண்டு செல்லணும். இந்த தக்குவா இருந்து விட்டால் சைத்தான் பக்கத்துல வரமாட்டான். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை உள்ளத்துல பதிஞ்சிச்சுன்னா ஒரு பாவத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவன் யோசிப்பான், இந்த பாவத்தை செஞ்சா, இந்த காரியத்தை செஞ்சா இது மூலமா சந்தோஷப்பட போறது யாரு? அல்லாஹோ சைத்தானா? யாரை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்வான். ஆகவே தக்குவாவை இந்த மாதத்தில் நாம் அதிகம் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த மாதத்தை எப்படி நம்ம 5 வேளை ஜமாத்தோட ஒரு ரெக்கார்ட் மிஸ் பண்ணாம சஹருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் வந்தாலும் தூக்கத்தை கலைச்சிட்டு வந்து ஃபஜர்ல நிக்கிறோமோ, அதே போன்று நாளை இந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகும் நம்முடைய தூக்கங்களை நாம் கலைத்து விட்டு அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஃபஜருக்கு நாம் வந்து நிற்க வேண்டும். அதுதான் இந்த பயிற்சிகள் நம்ம எடுக்கக்கூடிய இம்பாக்ட். இல்ல நான் பெருநா வரைக்கும் நல்லா தொழுவேன், பெருநா அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூட்டை கட்டி முடிச்சு வச்சு நான் போயிடுவேன் அப்படின்னா இந்த மாதத்தில் எந்த விதமான ஒரு பலனும் நமக்கு கிடையாது. இந்த மாதத்தை அடைஞ்சு இந்த மாதத்தில் செய்வதற்கான எந்த விதமான ஒரு பலனும் கிடையாது. அப்ப தக்குவாவை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். 3வது, குர்ஆனோடு தொடர்பில் இருப்பது. இந்த செய்திகள்லாம் நமக்கு எங்க கிடைக்குதுன்னா குர்ஆன்ல தான் கிடைக்குது. ஷைத்தான் யாருங்கிற செய்தியை நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடமே குர்ஆன் தான். குர்ஆனை ஒரு முஃமின் படிக்கவில்லை என்றால், அதோடு ஒரு முஃமின் தொடர்பு படுத்தவில்லை என்றால் எப்படி தெரியும் அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத கத்து கொடுக்கிறதே குர்ஆன் சுன்னாதான். அந்த குர்ஆன் சுன்னாவே ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை என்றால் நிச்சயமாக அவன் வழிகட்டில் தான் போய் நிற்பான். இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அரசியல் பேசுவதற்காக நான் சொல்லல. இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு முஸ்லிம் பெண், ஒரு நடிகர் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்கின்ற காரணத்தினால் தொழுகையை விட்டுவிட்டு அந்த நடிகரை பார்ப்பதற்கு ஒரு பெண் ஆசைப்படுகிறார். பேட்டியில சொல்றார், என் தொழுகையை நான் விட்டுவிட்டேன் அந்த நடிகரை நான் பார்ப்பதற்காக. அப்ப அந்த பெண் ஏன் அப்படி பார்த்தால், அந்த பெண்ணுக்கு தெரியல தொழுகையை விடுவதால் எந்த பாவம், தொழுகையை தொழுதால் என்ன நன்மை, குர்ஆன் சுன்னா இதை பற்றி என்ன சொல்கிறது தெரியல அந்த பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு அது போன்ற தாவா கொடுக்கப்படவில்லை, அதனால அவளுக்கு தெரியல. அப்ப குர்ஆன் சுன்னாவை படிக்காமல் ஷைத்தானை விட்டு எம்மால் ஜெயிக்க முடியாது. ஷைத்தானை வெற்றி பெற வேண்டும் என்றால் மார்க்க கல்வி மிக அவசியம். இன்று ஒரு முஸ்லிம் வாலிபன் பல கூத்தாடிகளுக்கு பின்னாலும் சினிமாக்காரர்களுக்கு பின்னாலும் அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் செல்கிறான் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்னா யாருன்னு தெரியாது, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, நரகம்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய பிடி எப்படி இருக்குன்னு தெரியாது அவனுக்கு. ஆகவே இந்த குர்ஆன் சுன்னாவை ஒவ்வொருவருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வளரக்கூடிய குழந்தைகளுக்கு, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நிச்சயமாக மார்க்க கல்வி இல்லை என்றால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களை மாற்றிவிடும். அவனை இழுத்து பிடிச்சாலும் சூழ்நிலை அப்படி இருக்கு. இன்னைக்கு ஷைத்தான் அப்படி ஆக்கிட்டான். படம் பார்க்கறதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டோமா இல்லையா? பாட்டுக்கு எல்லாம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு முஸ்லிம்களே வந்துட்டாங்க. இன்னைக்கு சிகரெட் ஹராமா ஹலாலா யோசிக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லிம்கள். ஒரு சில இமாம்கள், நான் பேரை சொல்ல விரும்பல, ஒரு சில இமாம்கள் அது ஆர்வமானது என்று சொல்கிறார்கள். என்கிட்டே சொன்னாங்க, சினிமா எது, சிகரெட் குடிப்பது என்பது ஹலால் அப்படின்ற ஃபத்வாவை கொடுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு பாவத்தை நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பாவமே கிடையாது, இதோடைய சூழ்ச்சி எங்க இருக்குன்னா சைத்தானுடைய சூழ்ச்சி, இதெல்லாம் உனக்கு ஒரு பாவமே கிடையாதுப்பா அப்படின்ற அந்த உள்ளத்தை எப்ப நம்ம போட்டுட்டானோ நமக்கு எதுவுமே பாவமா தெரியாது. ஈஸியா அவனுடைய என்ன ஆயிரும், அவனுடைய ஃப்ரெண்ட் ஆயிரும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு மிக அடிப்படையான வசனத்தை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். ஈமான் கொண்டவர்களுடைய நண்பன் யார் என்றால் அவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அவன் இருளில் இருந்து மனிதர்களை வெளிச்சத்தை நோக்கி அழைக்கிறான். வல்லதீன கஃபரு அவுலியாஉஹும் தாகூத்.
யார் அல்லாஹ்வை நிராகரிப்பார்களோ அவர்களுடைய தோழனாக ஷைத்தான் இருக்கிறான். யுஹ்ரிஜூனஹும் மினன் நூரி இலா ظுலுமாத். அவன் மக்களை வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு அழைக்கிறான், நேர்வழியில் இருந்து வழிகேட்டிற்கு அழைக்கிறான். ஆகவே அவனுடைய அந்த தோழமையை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வை உங்கள் தோழராக ஆக்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய வழிகாட்டியாக ஆக்குங்கள். குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடியுங்கள். ஷைத்தானை விட்டு விலகி இருங்கள். வலா தத்தபிஉ குதுவாதி ஷைத்தான், அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். இந்த மார்க்கத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எமக்கு உபதேசம் செய்கிறான். ஆகவே இந்த ஷைத்தானுடைய இன்னும் ஏராளமான திசை திருப்புகள் இருக்கிறது. இது மிக நீண்ட ஒரு தலைப்பு. இருந்தாலும் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சில குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்களை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷைத்தானுடைய சதிவலைகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை நம்முடைய உள்ளத்திற்கு கொடுப்பானாக. இந்த உள்ளத்தை அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய உள்ளமாக, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய மாதத்தில் தௌபா என்கின்ற ஒரு மிக அடிப்படையான விஷயம் நாம் மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை, எத்தனையோ பாவங்கள் வெளிப்படையாகவும் மறைத்தும் நாம் செய்திருப்போம். இந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய இந்த மாதத்தில், அதிலும் குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரங்களில், இன்னும் சற்று நாட்களில் கடைசி 10 இரவுகள், சிறப்புக்குரிய இரவுகள் எம்மை வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த ரமதானுடைய மாதம் விரைவாக எம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது. திரும்பி பார்க்கறதுக்குள்ள 13 நோம்பு முடிஞ்சிருச்சு, 13ஆம் நோம்பு இன்னைக்கு. அப்ப இந்த ரமதானுடைய மாதம் அடுத்த வருடம் நாம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா என்று நமக்கு தெரியாது. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியாது. ஆனால் இன்று இஸ்லாமிய வாலிபர்கள் இந்த ரமதானை எப்படி கழிக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக வேதனையாக இருக்கிறது. இரவுடைய நேரங்களில் வாகனத்தை வைத்துக் கொண்டு உலா வருவதும் சுற்றி வருவதும், அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சுற்றி வருவதும், வீணான காரியங்களில், வீணான பேச்சுகளில், சோசியல் மீடியாக்களில் கழிப்பது என்பது மிக வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இந்த 30 நாட்களும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல்களை செய்வதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ரமதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஒரு நபிமொழியை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் சொல்கிறார், நான் கனவிலே 2 நபர்கள் இருந்தார்கள். அந்த 2 நபர்களில் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் ஷஹீதாகிவிட்டார். மற்றொரு நபர் ஓராண்டு அவர் உயிர் வாழ்ந்தார். இவர் மரணித்து அதிலிருந்து ஓராண்டு ஒரு உயிர் வாழ்ந்தார். பிறகு இவர் இயற்கையான ஒரு மரணத்தை அடைந்தார். நான் கனவில் பார்த்தேன், அந்த 2 நபர்களில் முதல் நபர் யார் அந்த ஓராண்டிற்கு பிறகு மரணித்தாரோ அவரை மலக்குமார்கள் முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தாரே அவருக்கோ அதற்கு பிறகுதான் அழைத்து சென்றார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் அழைத்து சென்றார்கள். எனக்கு இது குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய ஒரு நன்மை. ஆனால் இவருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இன்னொரு நபருக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதே காரணம் என்ன? நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள், அந்த இன்னொரு மனிதன் அவன் ஓராண்டு உயிர் வாழ்ந்தான் அல்லவா, அந்த ஓராண்டிலே அவன் ரமதானை அடைந்தான். அந்த ரமதானில் நல்ல அமல்களை அவன் செய்தான். அந்த ரமதானில் அவன் நின்று வணங்கினான். அதனால் அவனுக்கு அல்லாஹ் முதலில் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு பிறகு இந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாவதை விட, உயிர் தியாகம் செய்வதை விட ரமலான் மாதத்தை அடைந்து அதை சரியான முறையில் உபயோகப்படுத்துகிறாரே அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். ஆனால் இன்று தராவியுடைய தொழுகையை தொழாமல், இரவு தொழுகையை தொழாமல், அல்லாஹ்வுடைய பாதையில் அமல்களை செய்யாமல், சதக்காக்களை செய்யாமல் இன்று இந்த ரமதானை ஊதாரித்தனமாக சரியாக நாம் பயன்படுத்தாமல் சென்றால் நிச்சயமாக நஷ்டவாளிகள் நாம் தான். ஆகவே இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது அறிவிப்பு, நாம் ஏற்கனவே சொன்னது போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதம் வந்துவிட்டால் அடிக்கின்ற காற்றை விட, சூறாவளி காற்றை விட அதிகமாக தான தர்மங்கள் செய்வார்கள். ஆகவே இன்று நம்முடைய பள்ளிவாசலில், அல் ஃபுர்கான் பள்ளிவாசலிலே நம்முடைய நோன்பாளிகளுக்காக கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது.
அதே நேரத்தில் கடைசி 10 இரவுகளுக்கு சஹர் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினந்தோறும் சஹர் உணவு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்படி மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில் இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்விற்காக இதையெல்லாம் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு நீங்கள் நோன்பு திறக்க உதவினால் அவருக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்று சொன்னார்கள். ஆக இந்த நேரத்தில் நீங்கள் தான தர்மம் செய்வதற்கு சிறந்த ஒரு நேரம். அல்லாஹ்வுடைய பாதையை நீங்கள் கொடுத்து உதவுங்கள். இங்கேயும் சைத்தான் வருவான். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சதக்காவை பற்றியும் வட்டியை பற்றியும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். 100 ரூபாய் எடுத்து நீங்க கொடுக்கலாம்னு நினைப்பீங்க, 1000 ரூபாய் எடுக்க கொடுக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த நேரத்தை சைத்தான் இந்த உள்ளத்துல போடுவான், என்னப்பா 1000 ரூபாய் கொடுக்குற, ரொம்ப அதிகம், ஒரு 100 ரூபாய் கொடு, உன் செலவுக்கு இல்லைல, உனக்கு செலவுகள் இருக்குல்ல, ஏன் இவ்வளவு கொடுக்குற, 100 ரூபாய் கொடு. வறுமையை சாட்டுவான் உங்களுக்கு. அவன் மானக்கேடான விஷயத்தை நோக்கி உங்களை அழைப்பான். ஆனால் அல்லாஹுவோ உங்களை அவருடைய பாவ மன்னிப்பை நோக்கி அழைக்கிறான். நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டான். 1 ரூபாயை நீங்கள் கொடுத்தாலும் நாளை மறுமையில் அதற்கான மலையளவு நன்மையை நீங்கள் பெறதான் போகிறீர்கள். அல்லாஹுடைய வாக்கில் எந்த விதமான பொய்யும் இல்லை. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹுடைய வாக்கு என்பது சத்தியமான ஒன்று. ஆகவே இந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய பாதையில் அதிகம் கொடுத்து உதவுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக எம்மை ஆக்குவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய பரிபூர்ணமான நன்மையை பெற்று நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.